தென்சீனாவில் உள்ள வனப்பூங்காவில் ராட்சச மீன் தொட்டிக்குள் கடற்கண்ணி போல் வேடமிட்டு சாகசம் புரிந்த பெண்ணை ஆளுயர மீன் தாக்கும் பயங்கரமான காட்சிகள் வைரலாகியுள்ளன. ரஷ்ய கலைஞரான மாஷா என்பவர் கடற்கண்ணி போல் உடையணிந்து மீன் தொட்டிக்குள் நீந்துவது வீடியோவில் தெரிகிறது. தனது அருகே மீன்கள் நீந்திக் கொண்டிருக்கையில் கண்ணாடி தொட்டிக்கு வெளியிலிருந்து சாகசத்தை காணும் குடும்பங்களை நோக்கி அவர் கையசைக்கிறார். இந்நிலையில் நீரின் மேற்பரப்பு நோக்கி அவர் நகர்ந்த போது ஒரு ராட்சச மீன் அவரின் தலைக்கு மேலே தோன்றியது. கண் இமைக்கும் நேரத்தில் சட்டென மாஷாவின் தலையை தனது பெரிய தாடைகளுக்கு இடையில் மீன் கவ்விக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை சற்றும் எதிர்பாராத வருகையாளர்கள், குறிப்பாக குழந்தைகள் வீதியில் கத்தி கூச்சலிட்டனர். அதில் 22 வயது மாஷாவுக்கு தலை, கழுத்து மற்றும் கண்களில் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் மாஷாவை தாக்கிய மீன் எந்த இனத்தைச் சேர்ந்தது என தெரிவிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட வனப்பூங்கா அதிகாரப்பூர்வமாக அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் மாஷாவுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு தார்மீக இழப்பீடாக வெறும் $100 வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்து வலியோடு இருந்த போதும் சீக்கிரமே மீண்டும் தண்ணீருக்குள் இறங்கி சாகசத்தை தொடருமாறு தாம் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் மாஷா கூறிக்கொண்டார்.